ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக ஆவணி மாதத்தில் தாங்க வரும். ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கனாக்கா ஆடி மாதத்தில் வந்திருக்கு. 4 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி ஆடி மாதத்தில் நமக்கு வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா வரும். ஆனால் இந்த ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்படி இருந்தும் இந்த வரலட்சுமி விரதத்தை வந்துட்டு புதுசாக தொடங்குறவங்க வந்துட்டு தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் அம்மனோட பூஜையை முதல் முறையாக தொடங்குறவங்க ஏன் வந்துட்டு ஆடி மாதத்தில் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. ஆடி மாதத்தில் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுல அதிக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி வெள்ளியோட சேர்ந்து ஆடி பௌர்ணமியும் நிறைஞ்சிருக்கு. அதனால அம்மனோட சக்தி பல மடங்கு உயர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றதுலயும் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அப்படி இருந்தோம் ஏன் நம்ம புதுசா தொடங்குறவங்க இந்த வரலட்சுமி விரதத்தை இந்த வருஷம் தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தோம்னாக்கா, நம்ம பெரியவங்க சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்கும்னு நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றேன். அதே தாங்க இப்பயும் சொல்றேன். இந்த ஆடி மாசம் அப்படின்ற போது இந்த காலநிலை மாற்றங்கள் அதிகமா இருக்கும். அதை நம்ம உடம்பு ஏத்துக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சத்துக்கள் நிறைந்த உணவா தான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு வருவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில புதுசா நம்ம உடம்புக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு கொடுக்கக்கூடாதுங்க. நீங்க அன்னைய நாள் முழுக்க புதுசா விரதம் இருந்து அம்மனை வழிபடுறது அப்படின்ற போது நம்ம உடம்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு அது இன்னமும் பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றதுனால தான் பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல புதுசா நல்ல காரியங்களை பெரும்பாலும் தொடங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றது இந்த ஒரு முறை எடுத்துட்டு நம்ம அப்படியே விட போறது கிடையாதுங்க. அது வாழையடி வாழைய எல்லாரும் நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கணும். அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது எந்த மனக்குறையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு வருஷம் 2 வருஷம் எடுத்துட்டு விடக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. நம்ம தொடர்ந்து பாரம்பரியமாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விரதம் தாங்க. அதனால நம்ம இந்த விரதத்தை தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மன கஷ்டமும் சங்கடமும் இல்லாமல் மன நிறைவாக தொடங்கணும். அதனால தாங்க நம்ம பெரியவங்க ஆடி மாசத்துல இந்த விரதத்தை தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு வரலட்சுமி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்ததுன்னா உங்களால விரதம் இருக்க முடிஞ்சவங்க பாத்தீங்கன்னா கலசம் வைக்காம அம்மன் படத்தை வச்சு நீங்க விரதம் இருந்து அன்னைக்கு பூஜையை செஞ்சுக்கலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா புதுசா கலசம் மட்டும் தான் வைக்க கூடாதுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.